இந்த 2 ரூபா சாப்பிடு. என்னடா பத்தாத? சரி சரி 5 ரூபா. என்னடா பார்வை? 10 ரூபா. என்ன பாக்குற? அதுக்கு மேல முடியாது. எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உள்ள கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் பண்ணிட்டு போயிட்டானே. எங்க அண்ணனுங்க 2 பேரும் பொன்முட்டையிற வாத்து மாதிரி. அவங்க 2 பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டி கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, காட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நேரங்கள்ல யாரும் இல்ல நேரத்துல பரதநாட்டியம் ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்ன யாருக்கிட்டே சொல்லிட்டாதீங்க. ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்டுல அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு, சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்? எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்ப இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும். சுதந்திரம் இங்கேதான் வாழும், நிரந்தரம் வெல்லும் நம் காலங்களே. ராஜாக்கள் யாரும் இல்லை, எல்லோரும் இங்கே ஒரு குலம், எல்லாமே இங்கே பொது நலம், எல்லோரும் தேடும் சுதந்திரம் இங்கேதான் வாழும், நிரந்தரம் வெல்லும் நம் காலங்களே. புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் பண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை போடலாம்.
முதல்ல நம்ம பெரிய அத்தாங்கிட்ட ஆரம்பிப்போம். நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே. அண்ணே, என்னடா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? இது கைரேகை சம்பந்தப்பட்ட புத்தகம்டா. உங்க கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம லட்சுமி அக்கா புக்கு. என்ன அருமையா ஜோசியம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கைய நீட்டா போதும், காலையில என்ன டிபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம்லாம் சொல்றலாம், ஆச்சரியமா இருக்கடா. ஜகன், ஜகன், என் ரூம்ல இருந்து என் புக்கையும் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு கைரேகை ஜோசியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன். லட்சுமி, நீ ரொம்ப நல்லா கைரேகை பாப்பியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. ஏதோ பாப்பேன். இந்த பூமதி ரேகை, அட்ச ரேகை, தீர்க்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆச்சரியப்படாதீங்க. என் கையை கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க எவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் வச்சுக்கோங்க, ஒருத்தரோட அரங்கோ அந்தரங்கோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன். அதனால ஒருத்தர் கை பார்க்கும்போது இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. வெளியே போடா. வெளியே போங்க சார் ப்ளீஸ். ஐடியா கொடுத்து எனக்கு கட்டிட்டோம். லட்சுமி, சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, வா 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 வா. யார கூப்பிட்ட? ரேகையா? எப்படி தெரியாதா நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போய் மாட்டிக்கிட்டீங்க? ஏன், நல்ல சம்பளம் வருதே. நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது. நானா? லட்சுமி, நீ இப்ப கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. சின்ன பிள்ளையில நான் கில்லி ஆடுவேன், அவ்வளவுதான். என்ன கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றியே? என்ன பெரியதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாண்ட கில்லி தானே பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படியா? காட்டுங்க. அப்புறம் parallel line of mass, இது நீங்க கட் ஆயிடுச்சு. அது சித்ரா காய்கறி நறுக்கி கொடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. மவுண்ட் ஆஃப் வீனஸ்ல டாட்டருக்கு பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடணும். சீட் ஆடுவீங்களா? ஆடுவேன், சேக்கரையும் கூட ஆடுவான். ஆனா ஆபீஸ்ல தான், வீட்டுல மூச்சு விட முடியாது. வெளியில யார்ட்டையும் சொல்றத. ஒரு உண்மையான ஜோசிக்கார் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்பா. அப்புறம் காட்டுங்க. நீங்க சீட் ஆடும்போது சிகரெட்டும் பிடிப்பீங்க. ஆமாமா, ஜாலியா. என்ன இது, நான் சிகரெட்லாம் பிடிக்கவே மாட்டேன். ரொம்ப கெட்ட பழக்கம். நான் சிகரெட்லாம் பார்த்ததே இல்ல. அப்படியே பெரியதா? ஆமாமா. சிகரெட்னா இதுதான். அப்படியே? பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா தம் அடிச்சிட்டு இருங்க. நான் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறேன். ஓகே? இந்த பக்கம் எங்க அம்மாக்கு வரலையே. குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார் உட்கார் உட்கார். இங்க உட்காரலாமா? பார்த்து உட்கார், கீழே தண்ணி இருக்கு போகுது. உங்க ஆண்டிக்கு பூவை பத்தி ஒண்ணும் தெரியாது. மறந்துச்சுன்னா நல்ல தண்ணி நிறைய வச்சு சிரிச்சுக்கிட்டு போவான். ஏன் குழிய இவ்வளவு அழகா தோண்டிட்டு இருக்கீங்க? குழிய நல்லா தோண்டி உரம் நிறைய போட்டாதான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். மை காட், இந்த வீட்டுல இந்த வார்த்தையை இந்த காதாரே முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன். கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Thank you அங்கிள். அதனது கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பத்தி எல்லாம் எழுதிருப்பானே. நிறைய எழுதி இருக்கு. அதனது உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நானும் சிம்ம ராசி தான். குட் மார்னிங் டாடி. என்னப்பா இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் இல்லப்பா, ஒரு பூ பறிச்சுக்கலாம்னு. ஏண்டா, சின்ன பிள்ளையில இருந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊத்திருப்பியா நீ? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, பூ இல்ல போ. ஐயோ பாவம், உங்க ஒரு பூ தானே கேட்டாரு, எடுத்துக்கிட்டுமே. யாராவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். யாருக்குன்னா? நீ அமகச்சி ஆளு சொல்லிட்டீல, பறிச்சுக்கிட்டு போ. தேங்க்யூ டாடி, வரேன். என்ன சொன்ன? கேர்ள் ஃப்ரெண்டா? இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்லலாமா? அதுல என்ன தப்பு அங்கிள்? இப்ப நான் என்ன? பொண்ணு. பொண்ணுனா கேர்ள் தானே? ஆமா. நான் உங்களுக்கு என்ன? ஃப்ரெண்ட். அப்படின்னா நான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட். ஓ, அப்படி வரியோ? ஆமா, அப்படி வரேன். இன்னையில இருந்து நான் உங்களை பாய் ஃப்ரெண்ட் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட். கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு.
அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கொப்ப 7 மலையே துண்டுலாம தர்றான். யார்டா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு, அவனை நம்பாத, என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க்யூ. ஐயோ, நான் யானைக்கே அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்கறேன் மேம். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலை பாரு மேம். போடா பரதேசி. இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங். இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலையை விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேம்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்னா ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிற? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் மேம் விப்பேன். பத்தியா? உண்மை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடி போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாதமா. ஏய், வள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை கொண்டு வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், வள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளியை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. வாங்கி கொடுத்துட்டா. ஏய், என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணும். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைன்னு? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது? என்ன சொல்லுப்போம்? காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க இந்த சக்கரை கூப்பிட? வள்ளி வள் வள்ளி 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 வள் வள் வள்ளி 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 வள்ளி. வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவரை பிடிக்கும். இவரே? இவரை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆளை சொல்லு. 2 பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000-ஆ? 10,000. இங்க வா. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன் கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சேன். என்ன? ஆக்சன்ல சொல்லிருப்பான். கேட்டது. எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷாய். பதில் சொல்ற வரைக்கும் இவங்க 2 பேரையும் பார்க்க கூடாது.